இந்தியா கூட்டணிக்கு நான் வரேன்னு எடப்பாடியார் கொடுக்கிற சிக்னலா பாக்குறாரு திரு வேலுச்சாமி. அதை நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? என்னுடைய தலைவர் அவருடைய இந்த அறிக்கை 3 பக்க அறிக்கை இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக, அதிமுக, நாத்தாக்க இந்த மூன்றும் ஒரு உறவு வைத்து கொண்டு தான் இந்த தேர்தலில் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது வருகின்ற தேர்தலில் இந்த 3 கட்சிகளும் இணைந்து செயல்படுவதற்கு, கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு உடன்பாடு இருந்தது உண்மையானால் நாம் தமிழர் டெபாசிட்டாவது வாங்கியிருக்கணும்ல, ஒரு 50,000 60,000 ஓட்டாவது வாங்கியிருக்கணும்ல, 3 கட்சி ஓட்டு சேர்ந்து. இல்ல, அது கான்செப்ட் அடிப்படையில் எங்க தலைவர் கொள்கை அடிப்படையில் சொல்றாரு. தந்தை பெரியார் அவர்களை மிக மோசமாக இழிவுபடுத்திய நாத்தாக்காவுடைய தலைவர் சீமான் அவர்களை கண்டிப்பதற்கு, கண்டித்து ஒரு அறிக்கை கொடுப்பதற்கு கூட எடப்பாடியார் தயாரா இல்லை. அவர் கண்டும் காணாமல் மறைமுகமாக இருக்கிறார், ஆதரித்து வருகிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்க சொல்றோம். தந்தை பெரியார் ஒரு கொள்கை தலைவர். யாருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் செயல்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் மிக மோசமாக இழிவுபடுத்தி பேசும்பொழுது அதை கண்டித்து பேசணுமா இல்லையா? அறிக்கை கொடுக்கணும் இல்ல? ஒரு அறிக்கை ஏதாவது கொடுத்திருக்காரா? எதுவுமே இல்லையே. அப்ப இதை இந்த இடத்துல இருந்துதான் நம்ம சொல்றோம், கொள்கை அடிப்படையில் அவர்கள் இணைந்து செயல்படுறாங்க. வாக்கு போடாம இருக்கலாம், அது வேற. ஆனால் ஒரு கொள்கை தான் மிக முக்கியமான உயிரான ஒரு இடமா பாக்குறோம் அந்த கட்சிக்கு. எதுவுமே பேசல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். உங்க கணிப்புப்படி அதிமுக பாஜகவோட போயிருவாங்கன்றத நீங்க கணிக்கிறீங்க. அவங்க இந்தியா கூட்டணி பக்கமோ இல்ல இந்தியா கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகள் பக்கமோ வர்ற மாதிரி நீங்க நினைக்கல? இல்ல, அதாவது திரும்ப அதான் சொல்றோம், பாஜகவும் அதிமுகவும் கொள்கை அடிப்படையில் 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணம். சமீபத்தில் நீங்க நாடாளுமன்றத்தில் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான வாக்கெடுப்புல யாரை ஆதரித்தார்கள்? பாஜகவை தான் ஆதரிச்சிருக்கிறாங்க. வக்பு வாரிய திருத்த மசோதா நீங்க அதுல திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அது ஒன்றும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கலையே. வக்பு வாரிய அதுதான் எப்படியுமே ஜாயிண்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. இப்பதான் அது ஜாயிண்ட் கமிட்டில இருந்து இப்போ அடுத்த இதுக்கு வந்திருக்கு. இல்ல கட்சியினுடைய நிலைப்பாடு நான் பாஜக ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் பொழுது அதுல இவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜகவுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறதா? ஒரே நாடுங்கிறது இந்து ராஷ்டிரம் தான். இந்து ராஷ்டிரத்தை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? அதிமுக ஒரே நாடு ஒரே உரிமைகளுக்கு எதிரானது டைரக்டா அது இந்து ராஷ்டிரம் நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி அந்த மசோதாவிலயோ அவங்க கொடுத்த வரைவிலயோ அது உங்களோட இன்டர்பிரேஷன். இல்ல அது கரெக்ட். ஆனா ஒரே நாடு அப்படிங்கிறதுக்கும் அவங்க சொல்றதுக்கு அவங்க ஏற்கனவே சாவர்கர்ல இருந்து எல்லாருமே இல்லங்க, ஒரே நாடு இந்தியான்னு சொல்றதுல எனக்கு தப்பு. நீங்க அது நீங்க சொல்ல மாட்டீங்களா? இந்தியா ஒரே நாடு, ஒற்றுமையான நாடு, ஒன்னா இருக்கிற நாடு நீங்க சொல்ல மாட்டீங்களா? காங்கிரஸ் சொல்லதா? இல்ல நாங்க அதை பத்தி பேசலையே. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? இது ஒரு நாடு இல்லைன்னு தானே சொல்றாரு. பல சாதிகளா இருக்குது, இங்க எப்படி இது தேசமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க இந்த தேசமா உருவாக்குவதற்கு என்ன வழிகள் இருக்கு? நீங்க கருத்தியல் ரீதியா போறதுன்றது வேற. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு நாடுன்னு சொன்னாலே அது இந்து ராஷ்டிரம்ன்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? இந்தியா ஒரு நாடுன்னு காங்கிரஸ் அதத்தான வெளிப்படையா அவங்க பேசுறாங்க. இல்ல இப்ப சமீபத்துல வாரணாசியில சாமியார்கள் ஒன்று கூடி இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமா மாத்தணும் சொல்லி 300 பக்க அறிக்கையை கொடுத்தாங்களே. அப்ப யாராவது கைது செஞ்சாங்களா? பாஜக பல்வேறு சாமியார்கள், பல்வேறு பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்து நாடு தான், இந்து ராஷ்டிரம் தான் சொல்லி பேசுறாங்களா? அது யார் மீது நடவடிக்கை எடுத்துக்கிறாங்களா? நாடாளுமன்றத்திலே அவங்க சாத்வி அவர்கள் வெளிப்படையா பேசுறாங்களே, அதை பத்தி நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்படி நான் கொண்டு போக விரும்பல. ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் பாரதிய ஜனதாவினுடைய தொலைநோக்கு பார்வை அதுதான். அதை இவர்கள் புரிந்து கொண்டார்களா அல்லது புரிந்து கொள்ளாமல் இதை ஆதரிக்கிறார்களா நான் கேட்கிறேன். அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். அப்ப கொள்கை அடிப்படையில் அதிமுகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் தான் இணையுது. பல்வேறு நம்ம செய்தியை சொல்லலாம். 370 ரத்து செய்யப்பட்ட போது அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? அத ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி
ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் அப்படின்னு wonderful சொல்லி காஷ்மீர். மரியாதைக்குரிய அண்ணன் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி நவநீத கிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசலையா? டெல்லி சீர்திருத்த மசோதா கொண்டு வரும்போது அதை ஆதரித்தது அதிமுக இல்லைங்களா? அதிமுக அன்னைக்கு என்ன சொன்னாங்க? நான் அமித்ஷாவுக்காக நாங்க வாக்களிக்கிறோம் சொல்லலைங்களா? எப்படி இதை வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கலையா? நிறைய சொல்லலாம். நீங்க வந்து வக்ஃபு மசோதா வந்து தேவையில்லைன்னு தான் அதிமுக சொல்லியிருக்கிறதா நம்ம பாக்குறோம். இல்ல நீங்க அதுல வந்து திருத்தங்கள் செய்யணும் சொல்றாங்க, முழுமையா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஓகே சரி, திருத்தங்கள் செய்யணும் சொல்றாங்க. இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இப்போ இருக்கு. இப்ப எடப்பாடியாரோட ஸ்டேட்மெண்ட் இல்ல, இப்ப நீங்க இதை சொல்றதன் மூலமா அப்ப எடப்பாடியார் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி விமர்சிக்கிறத அவர் பிஜேபி நோக்கி நகர்வதற்கான அறிகுறியா நீங்க பாக்குறீங்க? இல்ல பிஜேபியை நோக்கி நகர்வதற்கு இல்ல, பிஜேபியோட இருந்துகிட்டு தான் சம்மட்டடின்றாரு. ஏற்கனவே அங்கதான் இருக்காரு. வேற ஒண்ணு தேர்தல் அங்க ஒண்ணு நிக்கல இருக்கிறாரு. நீங்க அவர் ஒண்ணு அங்க ஒரு தேர்தல் நிக்கல, இங்கேயும் தேர்தல் நிக்கல. ஆனா அவசரமா வந்து எதுக்காக வந்து சம்மட்டி அடின்னு சொல்றாரு? இந்தியா கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக வலிமையா இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். விடுதலை சிறுத்தைகள் அப்படித்தான் பாக்குறோம். அப்ப வலிமையா இருக்கக்கூடிய அணியை வந்து நீங்க சம்மட்டி அடின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. நீங்க வந்து அங்க பாஜகவோட இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை சார்ந்தது. ஆனா இந்த இடத்துல நீங்க அதை சொல்லும் போது வெளிப்படையா அம்பலமாகறீங்கன்னு சொல்றோம். கேட்போம். திரு ஜி.கே. நாகராஜ், அதிமுக பாஜக நாம் தமிழர் ஏதோ ரகசிய அக்ரிமெண்ட் டீலிங் ஏதோ இருக்காமே? அனைவருக்கும் வணக்கம். நான் தலைப்புக்குள்ள பேச விரும்புறேன். ஏன்னா மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் பலபடி RSS சாவர்கர் இந்த சப்ஜெக்ட்லாம் போனார், இந்து ராஷ்டிரமெல்லாம் பேசினாங்க. அதனால் தலைப்புக்குள்ளே முதல்ல பேசிடுவோம். இந்தியாவில் எனக்கு தெரியும் இப்போ குறிப்பாக இந்த டெல்லி வெற்றிக்கு அப்புறம், பாஜக வெற்றிக்கு அப்புறம் எனக்கு தெரிய 2 விதமான ஓட்டுகள் இருக்கிறதுங்க. ஒன்று மோடிக்கு ஆதரவான ஓட்டு, இன்னொன்று எதிரான ஓட்டு. வேற எதுவுமே இல்லை. மோடிக்கு ஆதரவான ஓட்டு என்பது பாஜக ஓட்டு, மோடிஜிக்கு எதிரான ஓட்டு என்பது எல்லா கட்சி ஓட்டும். காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி தெரியலைங்க. காங்கிரஸ் வந்து டெல்லியிலேயே இட்ஸ் ப்ரூவ்டு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் ப்ரூவ் ஆயிடுச்சு, வெஸ்ட் பெங்கால் எவ்வளோ வருஷம் ஆண்டாங்க அதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆண்டாங்க வெஸ்ட் பெங்காலை, அவங்களுக்கும் ஓட்டு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே திரிணாமுல் காங்கிரஸும் பிஜேபி தான். நீ வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டீங்கன்னா போட்டியாளர் யாரு? திரிணாமுல் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக. இப்போ மகாராஷ்டிராவும் அது ப்ரூவ் ஆயிடுச்சு. மகாராஷ்டிரா எங்களுக்கு ஒரு முன்னோட்டம், பெஸ்ட் முன்னேற்றம். இன்னைக்கு ஒரு ஹார்டு இந்துத்துவா உள்ள ஒரு சிவசேனா காங்கிரஸோட சேர்ந்து நின்றும் கூட இன்னைக்கு மக்கள் முழுமையாக மகாராஷ்டிராவில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்தி கூட்டணி எங்கே இருக்கிறது? ஈரோட்டில் இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நல்லாட்சிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், நல்லாட்சிக்கு அல்ல 1000 ரூபாய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க போன முறை என்ன ஓட்டுக்களை பெற்றீர்களோ அதே ஓட்டுக்களை இந்த முறை பெற்றிருக்கிறீர்கள். நான் பணம் கொடுத்த திமுகவை விமர்சிக்கிறேன். ஏன்னா நல்லாட்சி டெய்லி 300 ரூபாய்க்கு நீங்க கூட்டிட்டு போய் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் 2 மணி நேரம் அவங்களுக்கு 300 ரூபா கொடுத்து ஒரு சுற்றுப்பயணம் 2 மணி நேரம் போற சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடக்கூடாது. எதிர்கட்சியே இல்லாம நீங்க வால் வீசி இருக்கிறீங்க. நீங்க யார் அவமானம் இல்லையா? திரு வேலுச்சாமியா தான் கேட்கிறாரு, நாங்களாவது டெல்லியில நின்னு பூஜ்யம் வாங்கணும், பரவாயில்லங்க நாங்க வீரர்கள், நீங்க தான் நிக்கவே இல்லையேன்னு கேட்கிறாரு. ஆமாங்க, ஜனநாயகம்னா நிக்கலாம், பணநாயகத்துக்கு எப்படி நிக்க முடியும்? நாங்க அவ்வளவு ஒரு பணக்கார கட்சி இல்லைங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கிடையாது. வெறும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது மட்டுமே. சார் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பிஜேபி கிட்ட பணம் இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்க கணக்கு அடிப்படையிலேயே மக்களுக்கு பணம் தர்ற அளவுக்கு பணக்கார கட்சி இல்லைங்க. சார் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல எல்லா கட்சியும் கொடுத்திருக்கிற அக்கவுண்ட்ஸ் பார்த்தாலே உள்ளதுல நீங்க தான் அதிகம் வச்சிருக்கீங்க. நான் ஒயிட் மட்டும் சொல்றேன். கட்சி பணக்கார கட்சி தாங்க, நான் அது மாற்றுக்கிறது இல்லைங்க. மக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்ல. எல்லா பணமும் வந்து இந்த கட்சியை நாட்டை வளர்ப்பதற்கு மக்களுக்கு தருவதற்கு இதுக்கு நாங்க வச்சிருக்கிறோம். ஆமா, நாங்க தேர்தல் இதில் கூட எலக்ட்ரல் பார்லிமெண்ட் தான் நாங்க ஒயிட்ல கேட்டோம், அதை கூட மறுத்து விட்டது காங்கிரஸ். ஆனா வாங்கிட்டாங்க, திமுகவும் வாங்கினாங்க, ஒயிட்ல எல்லாரும் வாங்கினாங்க. பட் அவங்க இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இண்டி கூட்டணி இருக்கிறதாங்கிற கேள்வி வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒற்றுமையா இருக்கிறாங்க, பாசத்தில் இல்ல, பணத்தினால. ஏதோ பாச கூட்டணி நினைச்சுக்காதீங்க, இது பண கூட்டணி. இங்கே
இங்க ஃபைனான்சியர் ஃபைனான்சியரிங் தான் இருக்காரு. இதுக்கு இந்திய கூட்டணியோட மெயின் ஃபைனான்சிங் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி ஓடிட்டு இருக்கு. யார் மெயின்? நான் யாரை சொல்லி 30,000 கோடி யார் சம்பாதிக்கிறாங்களோ யார் வச்சிருக்காங்களோ அவங்கள சொல்றேன். நான் அதாவது ஏற்கனவே தெளிவா தெரியும் இந்திய கூட்டணிக்கு யார் சப்ளையர். அதை விட கூடமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாத்தீங்கன்னா கேரளாவில் 2 பிரிஞ்சு நிக்கிறாங்க. சரி, இல்ல நீங்க இந்தியா கூட்டணியை பாருங்க. அப்போ தலைப்பு நம்ம நீங்க சொன்ன மாதிரியே உங்கள் ஆலோசனை ஏற்றே தலைப்புக்குள்ள வந்துருவோம். நீங்க எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி பேசுறீங்க, இந்திய கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் நீங்க எந்த அளவுக்கு, அதுலதான் ஒரு கேள்வி. நீங்க எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணியை கடுமையா விமர்சிக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடியாரும் விமர்சிக்கிறாரு. அப்ப நீங்க ஒரே அலைவரிசையில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்குவா? எங்க இந்தி கூட்டணி எங்களோட எதிர் கூட்டணிங்க, மோடிஜிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கூட்டணிங்க. நாங்க அதை விமர்சித்தான் ஆகணும். நீங்க தமிழ்நாட்டில் விடுங்க, ஒன்னா இருக்கிறீங்க, சந்தோஷம். இல்ல இப்ப அவரும் விமர்சிக்கிறாருன்னு போது அதை நீங்க ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறீங்களான்னு கேக்குறேன். திரு வன்னியரசு சொல்றாரு அவர் உங்களை நோக்கி வர்றாருன்னு. திரு வேலுச்சாமி சொல்றாரு இல்ல அவர் இந்தியா கூட்டணிக்கு சிக்னல் கொடுக்கறாருன்னு. நீங்க என்ன சிக்னல் எடுத்துக்கிறீங்க? பாருங்க, நல்லவர்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு நாங்க ஆசைப்படுறோம்ங்க. அதுல மாற்று கருத்து இல்லைங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு காத்திருப்போம், எல்லாரும் வரணும் அப்படிங்கறதுல. ஏன்னா யாரும் வரதா இல்ல, என்ன பண்றது? ஒரு தனி குடும்பத்தின் நன்மைக்காக அல்ல. அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க போன தேர்தல்ல கூட தான் கதவு திறந்து பொறுத்த வரைக்கும் ஆட்சி வரலையே, என்ன பண்றது? ஆமா ஆமா, தமிழ்நாட்டுல இந்த 2 கட்சிகளை தவிர்த்து வேற எதுவும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது இனி சாத்தியம் இல்ல. அத பல இடங்கள்ல மாற்றி காமிச்சிட்டோம். உங்க கதவு நாம் தமிழருக்கும் திறந்திருக்கா? எல்லாருக்கும் திறந்திருக்கு. இந்த தேசத்தின் மீது பற்று இருந்தால் நாங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோமே, அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம். ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எங்களோட கூட்டணியில் இருந்தாங்களா? அவங்க எங்க கூட்டணியில சீட்டு வாங்கி 6 சீட்டு வாங்கி நின்னாங்களே, கேட்டு பாருங்க. அண்ணா வன்னியரசு நின்னாங்களா இல்லையா கேட்டு பாருங்க. இருந்தாங்களா எங்க கூட? எல்லாருமே தேசத்தின் மீது அக்கறை இருந்தால் வரலாம், நிக்கலாம், வெற்றி பெறலாம். ஆனா எங்கிட்ட ஜனநாயகம் தான் இருக்கு, பணநாயகம் இல்லை. கோயம்புத்தூர் கூட எங்க தலைவர் அதான் சொன்னார், நாங்க பணம் தர மாட்டேன்னு சொல்லி எலெக்ஷன் நின்னோம். அதனால இது இருக்கிற ஓட்டு 2 ஓட்டு தானுங்க. ஆமா, எல்லாத்துக்கும் ஓபன் தான். எங்க டெல்லி தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள கட்சிகளை, விருப்பம் உள்ள கட்சிகளை அழைக்கிறோம் சொல்லிட்டோம் தெளிவா. ஓகே ஓகே, கேட்போம்.